ஆமாம் சார். இப்போ வந்து இந்தியன் டூவை பற்றி ஏகப்பட்ட ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக வருது, நெகட்டிவாக வருது. ஆனால் மோஸ்ட்லி வந்து படம் ஆரம்பித்த அடுத்த செகண்டே வந்து ரிவ்யூ வந்து நெகட்டிவாக போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது யாருமே தப்புன்னு சொல்கிறீங்க? உண்மையான ரிவ்யூ வந்து அதான் இப்போ நம்ம ஒரு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அவ்வளோதான். இதில் வந்து நல்ல கருத்து வரும், அரசியல் கருத்து வரும், உங்கள் காதல் கதை, ஃபேமிலி மேட்ரு. சினிமாங்கிறது ஒரு மக்கள் வந்து தியேட்டருக்கு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் ஒரு படம் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் மிகப்பெரிய நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை, பெரிய பொருளாதார சரிவு மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு நிறைய பேர் ரொம்ப கிண்டல் கேலி இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தப்பு. அது வந்து அந்த இயக்குனரையோ அந்த படத்து நடிகர்களையோ நடிகைகளையோ டெக்னீஷியலோ எல்லாரையும் பாதிக்கும். எல்லாரும் மனிதர்கள் தான். ஏதோ சில படங்களில் சிலருக்கு சர்க்கிள் வரும்போது அதுக்காக நீங்கள் அவங்க கோமாளியாக ஒரு கிண்டலாக ப்ரோமோ பண்ணுறது, ரோல் பண்ணுறது, ஏன்னா இது தேச குற்றமான இது. ஒரு படம் வந்து சரியில்லைன்னா அது இன்னும் ஒரு தேச குற்றம் மாதிரி பண்ணுறாங்க. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. எத்தனை பிரச்சனை நாட்டில்? மின் கட்டணம் ஏறி போகுது, அங்கே ஒருவன் கள்ளச்சாரம் குடிச்சு சாகுறான், இங்கே வரிசையாக படுகொலை நடக்குது. இதுக்கு இந்த கோபம் வந்து இங்கே வரமாட்டேங்குது. ஒரு படம் ஃபெயிலியர் போச்சுன்னா அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை மாதிரி. ஒரு 2 வாரமாக ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எதை பார்த்தாலும் ஒரு படத்தை ஒரு தோல்வியை எனக்கு கிண்டல் பண்ணுதா, ஒரு தோல்வியை கொண்டாடுற ஒரு மனநிலை. அது ஒரு மன நோய் தான். அது ஒரு லிமிட்டு தான். படம் சரியில்லையா, ஓகே, பார்க்காத, சரின்னு சொல்லி போயிடலாம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சொல்லலாம். ஆனால் அதை ரொம்ப ஒரு இயக்குனர் நடிகர்லாம் மனசை புண்படும்படி கேள்வி கட்டப்பட்டு தப்புது சார். ப்ளூ சட்டை மாறன் வந்து தொடர்ச்சியாகவே வந்து ஒவ்வொரு படங்களையும் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. இயக்குனர் சங்கத்திலேருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுமா? ஏற்கனவே இயக்குனர் சங்கம் மூலியமாக அவருக்கு வாங்கி சொல்லியிருக்கோம். ஏன்னா விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஒரு படங்கிறது ஒரு அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது. அப்போ விமர்சனத்துக்கு உட்பட்டு நாங்கள் படம் பண்ணுறோம். படம் சரியில்லைன்னா சரின்னு சொல்லிடுங்க. அதில் நிறைய குறையில சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பர்சனலாக போயிட்டு ஒரு டைரக்டர் கிண்டல் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கேவலமாக பேசுறது, இது வந்து ஒரு கேவலமான புத்தி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இனிய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இப்போ ஆபாச வார்த்தைகள் சொன்னால் அவனுக்கு கேரக்டர் அப்படியே இருக்கும். ஒருத்தன் கேரக்டர் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்க, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு படம் சரியில்லைன்னா சரியில்லை தான். படம் செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னா செகண்ட் ஹாஃப் சரியில்லை தான். படம் முக்கியம்னா முக்கியம் தான். அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. ரொம்ப இவர் பெரிய ஒரு ஞானி மாதிரி, பெரிய மேதாவி மாதிரி இவர் என்ன படம் ஹிட்டு கொடுத்தாரு. முதல்ல நீங்கள் ஒரு படத்தை ஹிட்டை கொடுத்துட்டு அப்புறம் கிண்டல் பண்ணுங்க. நீங்கள் விமர்சகர்னா அந்த விமர்சனத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. பர்சனலாக போயிட்டு நான் ஒரு படத்தை பற்றியும் பேசணுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த படத்தை டைரக்டரை பற்றி, அந்த ஒரு நடிகரோட பர்சனல் லைஃப்பை பற்றி, அதுக்கு முன்னாடி ஏதோ அது ஒரு விமர்சனம் 2 நிமிஷம் போயிட்டு வேற ஒரு கதையெல்லாம் போகுது. ஃபைனான்ஸ் வாங்கினது, ரிலீஸ் பண்ணுறதுக்காக போராடினது, இந்த கதை தேவையில்லை. ஒரு படம் விமர்சனம்னா அந்த படத்தை மட்டும் பேசணும்.